பிரதர், நாங்க இந்த சவுதி வந்து அபான்ற ஒரு ப்ராவின்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஓகே. கடவுள் ஆண்டவருக்கு நன்றி. கடவுளுடைய நாமம் சவுதி அரேபியால ஒலிக்கணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட். Praise, ஓகே. Let this message also go to Saudi Arabia, every people in the name of Jesus. praise God. Amen. Praise God. Amen. Praise the Lord. ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர ரெக்கார்ட் போடலையாமா? ரெக்கார்டிங் ஆகுது. ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தியானிக்க இருக்கிற தலைப்பு ஆண்டவருக்கு நன்றி கூறுவதை குறித்து. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த சனிக்கிழமை அன்று இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன். ஆக்சுவலா நம்முடைய ஜெபக்குழுவிலே இதில் எத்தனை பேர் வந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் வரலன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரீலோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதை மாதிரி கண்டினியூ பண்ணலாம். முடிந்தாலும் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து எல்லோரும் வீடியோவை ஆன் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு பேப்பர் பேனா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு டேக் நோட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை கொடுத்தாலும் கொடுப்பேன். நான் இறை வார்த்தைகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால தயவுசெய்து பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். இங்கே இருக்கிறதுல ஒரு 10 பேர் கூட வீடியோ ஆன் பண்ண மாதிரி தெரியல. தயவுசெய்து உங்களை வீடியோவை ஆன் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் உங்கள் அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது எவ்வளவு முக்கியம்? முக்கியம் இல்லையா? முக்கியம். ஓகே. எல்லாரும் சொல்றோம், ஆனா எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் பைபிள்ல எப்படி நன்றி செலுத்தினாங்க, அதனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்பட்டு இருந்தது என்று குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் இறை வார்த்தை நம்ம தியானிக்க இப்ப எடுக்கிற வார்த்தை வந்து திருப்பாடல்கள் 50வது அதிகாரம் 14-15. திருப்பாடல்கள் 50வது அதிகாரம் 14-15. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இன்னொரு இறை வார்த்தை திருப்பாடல்கள் 116-16. திருப்பாடல்கள் 116-16. டொமினிக் முடிஞ்சா டிஸ்பிளே பண்ணுங்க. திருப்பாடல்கள் 116-16. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன், நான் உம் பணியாளன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன், என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். திருப்பாடல்கள் 116-16. அடுத்த இறை வார்த்தை திருப்பாடல்கள் 50-23. திருப்பாடல்கள் 50-23. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். இந்த வார்த்தை இந்த இந்த இறை வசனம் நிறைய பேர் நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா, நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவோர்னு சொல்லி நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நிறைய நேரத்தில் சொல்றோம். ஆனால் இந்த வார்த்தை நம்முடைய திருப்பலியில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. திருப்பலியில் நீங்க கேள்விப்பட்டிருக்க நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், நம் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த வார்த்தை வந்து இந்த வசனத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இதுல என்ன சொல்லுது? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நன்றி பலி செலுத்துவோர் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறார்கள், அவர்களால தான் அவருடைய வழியை செம்மைப்படுத்த முடியும். யாருக்கு உண்மையிலே நன்றி உள்ள உணர்வு இருக்குதோ அவர்களால தான் அவங்க வழியை செம்மைப்படுத்த முடியும்னா அவருடைய பாவத்திலிருந்து வெளியில வர முடியும். கடவுளுடைய வழியில நடக்கிறதுக்குள்ள கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது? நன்றி பலி செலுத்துவோருக்கு. யாருடைய உள்ளத்தில் உண்மையான நன்றி உணர்வு இருக்கிறதோ, அதனாலதான் திருப்பலி என்ன சொல்றோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், நம்முடைய கடமை. கடமைன்னு என்ன அர்த்தம்? நம்ம விரும்பினா சொல்லலாம், விரும்பலாம் சொல்ல வேணாம் அர்த்தமா? கடமைனா இட் இஸ் கம்பல்சரி இல்லையா, மேண்டேட்ரி. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது நம்முடைய கடமைன்னும் போது நம்ம
டெய்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்துவது நம்முடைய டியூட்டி. இது கட்டளை இல்லையா? அப்போ டியூட்டி ஆகி போகுது. திருச்சபை அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. நம்முடைய கடமையும் மீட்புக்குரிய செயலும். ஏன் திருச்சபை ஒரு கட்டளை சொல்றோம்? நம்ம வாயில தான் அறிக்கை பண்றோம். இது நம்ம சொல்ற பதிலுரை தான் இது. எதனால நம்ம தினமும் நன்றி செலுத்தணும்? மீட்புக்குரிய செயலாகும். எது மீட்புக்குரிய செயல்? நன்றி செலுத்துவது நாம் நம்முடைய மீட்புக்குரிய செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கடவுளுக்கு ஒழுங்கா நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரமே மீட்பில் நிலைத்து நிற்க முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப 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 முக்கியம். ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடிஞ்சு போறது கிடையாது. நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் இப்படி வேணா வாழணும்னு வாழ்றாங்க. அது ரட்சிப்பு கிடையாது. புனித சின்னப்பர் சொல்றாரு, ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு உழையுங்கள்ன்றார். ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடிகிற காரியம் கிடையாது. நம்ம ஞானஸ்தானம் வாங்கும்போது தொடங்குது. நம்முடைய இறுதி நாள் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நம்மை அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை தியானம் பண்ணா நீங்க ஃபுல்லா போயிடும். பட் ஆனா அப்படி எடுத்துட்டு போலாமான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இப்போ நன்றி செலுத்தும் போது உங்க ரட்சிப்பு, நீங்க ரட்சிப்புல இருக்கிறீங்கன்னா தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்க. இந்த வசனம் அப்படிதான் சொல்லு, கடவுளாம் நான் அருளும் மீட்பை அவர்கள் கண்டடைவார்கள். யார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் கடவுள் அருளும் மீட்பை கண்டுகொள்வார்கள். அதுக்கு முன்னால என்ன சொல்லுது? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டுகொள்வார்கள். அப்ப யாரால தன்னுடைய வழியை செம்மைப்படுத்த முடியும்? யார் நன்றி சொல்றாங்களோ அவங்களால தான் அவங்க வழியை செம்மைப்படுத்த முடியும். நான் ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியல. நிறைய முறை ட்ரை பண்ண மறுபடியும் உள்ளனா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு நன்றி ஒழுங்கா நன்றி செலுத்தணும்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறானோ அவனுடைய எந்த ஒரு பாவமும் அணுக முடியாது. அப்படியே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு அந்த தன்னுடைய வழியை செம்மைப்படுத்த முடியும். Praise the Lord. Hallelujah. ஓகே, இது மறுபடியும் இதை மெடிடேட் பண்ண இப்படி எடுத்துட்டு போயிடலாமா தெரியல, எனக்கு பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ தம்முடைய வழியை செம்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வழியெல்லாம் செம்மையா போயிட்டு இருக்குதா, இல்லை அப்பப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதா? எத்தனை பேருக்கு வழி ஸ்லிப் ஆகுது? ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க, பரவாயில்ல, வெரி குட். எல்லாருக்குமே ஸ்லிப் ஆகுது. நான் ஸ்லிப்பே ஆகலை பிரதர், அப்படியே சும்மா சூப்பராக போயிட்டு இருக்கிறேன்றது யாரும் கிடையாது. கரெக்டா? அப்போ நம்முடைய வழி கரெக்டாக போகணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மிக 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 அவசியம். எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் கடவுளுடைய பாதையில் நடக்க முடியும், நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இதில் இன்னொரு வசனம் எடுக்கலாம். திருப்பாடல் 50, 14, 15 நம்ம ஏற்கனவே படித்தோம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். சாம்ஸ் 50, சாப்டர் 50, verse 14 and 15. உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். நிறைய பேருக்கு 14 வசனம் தெரியும், 15 வசனம் செப்பரேட்டா தெரியும். ஆனா இந்த 15வது வசனம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா 14வது வசனத்தை நீங்க கடைபிடிக்கணும். 15வது வசனம் என்ன சொல்லுது? துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். எப்பொழுது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார்? 14 நீங்க செய்யும் போதுதான். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். இதுல பாருங்க, 14 என்ன சொல்லுது? கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு துன்ப வேளையில் ஆண்டவர் கூப்பிடணும். நன்றி செலுத்தாம உட்காந்துட்டு நீங்க ஒரு நேர்ச்சை பண்ண அதையும் நிறைவேற்றாம இருந்துட்டு துன்ப வேளையில கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் துன்ப வேளையில நான் கூப்பிடுறேன், ஆண்டவர் என்னை காப்பாத்தலன்னு என்ன அர்த்தம்? நன்றி செலுத்த நாம் தவறிவிட்டோம்னு அர்த்தம். நன்றி உள்ள இதயம் நமக்கு இல்லாமல் போச்சுன்னா ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த காரியத்தை கடவுள் நிறைவேற்றுகிறார். இப்ப இந்த காரியத்தை நிறைவேற்றதுக்கு முன்பாக உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்ப்பாரு. இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறின அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த செகண்ட் பார்ட்டை மறந்துடுறாங்க. நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, அல்லது ஒரு நோய்க்காக ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்க இல்லையா? அப்போ எப்படி ஜெபிக்கிறீங்க? நைட் அண்ட் டே ஜெபிக்கிறீங்க, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீங்க. அப்போ டைம் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்கா வேலை செய்யுது இல்லையா? ஆனா காரியம் முடிஞ்ச அப்புறம் நிறைய பேருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, டைம் இல்லாமல் போயிடுது, பிஸி ஆயிடுது, ஃபங்க்ஷன் வருது.
கடவுள் ரெண்டு ரெண்டு பக்கம் பார்க்குறாரா பார்க்கலையா? நிறைய பேர் இதை மறந்துடுறோம். ஆண்டவர் நம்ம கிடைச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கான்றதை மறந்துடுறோம். ஒரு காரியம் நிறைவேறதுக்கு முன்பாக நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு பார்க்குறாரு, நிறைவேறினப்புறம் எப்படி இருக்கீங்கன்றதையும் பார்க்குறாரு. பார்க்குறாரா பார்க்கலையா? இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது இருந்த ஆர்வம், அப்போ இருந்த மனநிலை, அப்போ நம்ம கொடுத்த டைம், காரியம் முடிஞ்ச அப்புறம் இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பிரதர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகினிங்ல அப்படி இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு ஒரு தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆர்வமா ஜெபிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க உற்சாகத்தோட ஜெபிக்கிறீங்க, டைம் இருக்குது, அப்போ வந்து ப்ரேயர் மீட்டிங்லாம் கரெக்டா வர முடியுது. காரியம் முடிஞ்ச அப்புறம் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துடைய நேரம் குறையுது, இறை வார்த்தை படிக்கிற நேரம் குறையுது, ஆண்டவர்கிட்ட பர்சனல் ப்ரேயர் குறையுதுன்னா அதற்கு அடுத்த ஜெபம் கேட்கப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை ஜெபிக்கிறோம், கடவுள் அதுக்கு பதில் கொடுக்கிறார். கொடுத்த அப்புறம் உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் வந்தது என்றால் அடுத்த ஆசீர்வாதம் தடைப்படும். ஆண்டவர்ட்ட நான் இதை ஜெபிச்சேன் கொடுத்தாரு, இன்னொன்னு ஜெபிச்சேன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு என்ன அர்த்தம்? நீங்க முதல்து கொடுத்த அப்புறம் அவரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட். யாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்ல மனசு வரல. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் இதை குறிக்குது. அப்ப நாம் நம்முடைய தேவைக்கு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆர்வத்தோட ஜெபிக்கிறோமோ, அது கிடைச்ச அப்புறமா அதோட இன்னும் 2 மடங்கு ஆர்வத்தோட ஜெபிச்சீங்கன்னா அடுத்த முறை நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். நன்றி உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் யார் ஜெபிப்பாங்க? கிடைச்ச அப்புறம் யார் நன்றியோட நன்றி சொல்றவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கவங்க தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து உட்காருவாங்க. அதிக நேரம் நான் இவ்வளவு கஷ்டத்துல ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார், அப்போ நான் ஆண்டருக்காக அதிக நேரம் நான் உழைக்க வேண்டும், அவருடைய வேலையை செய்யணும். என்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் மற்றவங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கணும்னு ஓடணும். யார் அப்படி ஓடுறாங்களோ அவங்களுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். பிரைஸ் லார்ட். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் முதல்ல நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிச்சீங்களோ அதை விட அதிகமாக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை நான் காத்திடுவேன். எப்போ அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு சாதாரணமா நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லணும். நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லாம துன்ப நேரத்தில் மட்டும் கூப்பிட்டீங்கன்னா, நிறைய பேர் அப்படித்தானே கூப்பிடுறாங்க இல்லையா? எப்போ கடவுள்கிட்ட ஓடி வராங்க? நீங்க ஒன்றும் இல்லை, போய் தியான சென்டர்ல உட்காந்து பாருங்க. கிட்டத்தட்ட 80% மேல பிரச்சனைக்காக வர்றாங்க மக்கள் தான். நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டர்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்தேன்னு சொன்னது 10% கூட இருக்காது. கரெக்டா? நீ தியான சென்டர்ல எத்தனை முறை போயிருக்கீங்க? எத்தனை முறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக போயிருக்கீங்க பாருங்க. ஒரு சிலர் போயிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவு பண்ணும், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு அந்த தியான சென்டருக்கு வந்திருக்கேன்றதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் எதுக்காக வரோம்? ஆண்டவர் பிரச்சனைக்காக தான் வரோம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்ற? ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? முதல்ல நீ நன்றி பலி செலுத்து, அப்போ உன்னுடைய துன்ப நேரத்தில் நீ கூப்பிட்டீங்கன்னா உனக்கு நான் பதில் கொடுப்பேன். சாதாரணமா நல்லா உன்னை வச்சிருக்கும் போது, நல்ல உடல் நலத்தோடு இருக்கும்போது, ஆண்டவரே நல்ல உடல் நலத்தை கொடுத்ததுக்கு நன்றி, ஹார்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நன்றி, கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நன்றி, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஆண்டரை கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது நிறைய பேர் நன்றி சொல்றது கிடையாது. நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கு நன்றி சொல்றோமா? சொல்லணும். ஒவ்வொரு உறுப்பு நன்றி சொல்லும்போது அந்த உறுப்பு பழுதடையாமல் கடவுள் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்புல வலி வருது, இடுப்புல வலி வருதுன்னா அப்போ போய் கேட்கிறோம், ஆண்டவரே இடுப்பு வலியை போக்குங்க ஆண்டவரே. வலி வர்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்றோமா? சொல்லியிருந்தா அந்த இடுப்பு வலியே வந்திருக்காது. ஹல்லேலூயா. இதுல இன்னொரு வசனம் இதுல வருது, ஒரு வார்த்தை வருது, நான் லைட்டா டச் பண்றேன். உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். யாராவது கடவுளுக்கு நேர்ச்சை வச்சு ஜெபிச்சதுங்கன்னா அது கம்பல்சரியா நிறைவேற்றணும். ஆனா ஆண்டவர் உங்களை நேர்ச்சி வச்சு ஜெபிக்க சொல்லலை எங்கேயுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் உங்ககிட்ட நேர்ச்சி வச்சு தான் ஜெபிக்கணும்னு எங்கேயும் கேட்கல. நீங்க ஜெபிச்சால் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படுகிறது. நேர்ச்சி வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் எங்கேயும் அப்படி சொல்லலை. ஆனால் நீங்கள் நேர்ச்சை செய்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்ற கருத்தாருங்க, நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றார். புரியுதா?
உங்களை நேர்ச்சியை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லு. நான் இது நடந்துச்சுன்னா நான் கால்நடையா வேளாங்கண்ணிக்கு வரேன், வேளாங்கண்ணி வந்து மொட்டை அடிக்கிறேன், இதை வாங்கி போறேன், அதை வாங்கி போறேன், இதெல்லாம் தேவையில்லை. அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒருவேளை நீங்க அப்படி ஜெபிச்சிருந்தீங்கன்னா அதை செய்யறது கம்பல்சரியா செய்யணும். ஏன்னா கடவுள் புக்ல எழுதி வைக்கிறேன்றார். பைபிள் அப்படிதான் இருக்குது. நீங்கள் நேர்ச்சை செய்தீர்கள் என்றால் அதை நான் குறித்து வைத்திருப்பேன், நிறைவேற்ற கவனமா இருன்றார். அப்ப ஏதாவது நேர்ச்சை பண்ணிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை முடிச்சிருங்க. அடுத்த நேர்ச்சை செய்யாம இருக்கிறது நல்லது. நேர்ச்சை செய்யாமலே கடவுள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கொடுப்பார். சில நேரத்தில் சிலர் என்ன பண்றாங்க, முடியாத நேர்ச்சியை செஞ்சு வச்சுறாங்க. நானே இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் ஹோலி லேண்டுக்கு வரேன், ஜெருசலேமுக்கு வரேன்னு வேண்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னால் வர முடியலன்னா நிச்சயமா அடி வாங்குங்க. நல்லா சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. நான் இது முடிஞ்சதுன்னா லூர்துக்கு வரேன், அந்த கோயிலுக்கு வரேன், இந்த கோயிலுக்கு வரேன் வேணுனீங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட். நான் மறுபடியும் சொல்றேன், நேர்ச்சை செய்வது அவசியம் அல்ல. நேர்ச்சை செய்யாமலே நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆனால் நேர்ச்சை செய்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்ற கேர்ஃபுல்லா இருங்க. நிறைவேற்றலைன்னா அதற்கு கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பாக ஒரு நேர்ச்சியை செய்து திருமணமான பின் அவர் கணவருக்கு அது விருப்பம் இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணலாம். அன்று என்ன கேட்காம இந்த பொண்ணு நேர்ச்சை பண்ணிட்டு அதனால நான் இதை நிராகரிக்கிறேன்னு சொன்னா கேன்சல் ஆகும். மற்றபடி இப்போ பைபிள் அப்படிதான் இருக்குது. நான் அந்த டாபிக் எடுத்துட்டு போல, பட் இருந்தாலும் நேர்ச்சை பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க. தயவுசெய்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்ச்சை பண்ணாமல் ஜீவிப்பது நல்லது. பண்ணீங்கன்னா நிறைவேற்றுவதற்கு கண்ணும் கருத்துமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாராவது என்னைக்காவது நேர்ச்சை பண்ணனா பண்ணலையான்னு தெரியலன்னா ஒழுங்கா போய் மறுபடியும் ஒரு முறை பண்ணிருங்க. சந்தேகத்தோடு இருக்கிறது பிரச்சனை. அது சந்தேகத்தோடு செய்யறது எல்லாமே பாவம் இருக்கு பைபிள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 வசனங்கள் பார்த்தோம். திருப்பாடல்கள் 50:14, திருப்பாடல்கள் 116:16, திருப்பாடல்கள் 50:23. எல்லாத்தையும் என்ன சொல்லுது? நன்றி பலின்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்றி பலி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஏன் இதை நன்றியை வந்து பலின்னு சொல்றாங்க? நான் சனிக்கிழமை எடுத்தேன், வராதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு நன்றி பலி என்று கூறப்படுகிறது? சரி, நான் ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறேன். பலினா என்னது? எந்த பலி கொடுத்தாலும் அந்த பலி பொருள் முதல் கொல்லப்பட வேண்டும். ஒரு ஆடை பலி கொடுத்தாலும், ஒரு மாடை பலி கொடுத்தாலும், ஒரு புறாவை பலி கொடுத்தாலும் அது கொல்லப்பட வேண்டும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் பலிபடத்தில் வைக்க முடியும். அப்போ இந்த நம்ம நன்றியை வந்து பலின்னு சொல்லுறது ஒரு முக்கியமான காரணம். நன்றி செலுத்தும் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இது என்னால முடியாத ஒரு காரியம், நீங்க தான் எனக்கு செய்து கொடுத்தீர்கள், அதனால உங்களுக்கு நன்றி. நம்முடைய சுயத்துக்கு நாம் மறிக்கிறோம். இது என்னால முடியாதுன்றதை நம்ம ஒத்துக்கொள்றோம். நம்மை தாழ்த்துகிறோம். அதனாலதான் இது பலி என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சுயத்துக்கு நாம் மறுப்பதினால். அப்ப சுயத்துக்கு மறிக்க முடியல, எனக்கு ப்ரைடு வந்துடுது, எனக்கு கர்வம் வருதுன்னா என்ன பண்ணலாம்? அதிகமா ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தும் பொழுது நம்மிடம் இருக்கிற அந்த கர்வம் குறைஞ்சு போயிடும். எல்லாம் அவர் கொடுத்ததுன்னு திரும்ப திரும்ப நீங்க நன்றி செலுத்தும் பொழுது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்மிடம் இருக்கிற அந்த வீண் பெருமைகள் நம்மை விட்டு போகும். நம்ம நன்றி செலுத்தும் போது கடவுளுடைய அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம், அவருடைய மாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம். என்னால முடியாதுன்றதை நம்ம ஒத்துக்கொள்றோம். அதனால்தான் நன்றி பலி என்று சொல்லப்படுகிறது. So when you say thanks to the Lord, when you give thanks to the Lord, you are killing yourself. சுயத்துக்கு நாம் மறிக்கிறோம். அதனால்தான் அது நன்றி பலி என்று சொல்லப்படுகிறது. Praise the Lord. ஹalleluya. ஓகே, இந்த 3 வசனங்களும் நான் ஒரு முறை இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், ஒரு சிலர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. Psalms chapter 50 verse 14 and 15. Psalms chapter 50 verse 14 and 15. அடுத்து Psalms 116 verse 16. Psalms 116 verse 16. மூன்றாவது வசனம் Psalms chapter 50 verse 23. Praise the Lord. ஓகே, தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ், இது ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? நன்றி செலுத்துவதும் ஆண்டவரை துதிப்பதும் ஒன்றா வேற வேறையா? சொல்லலாம். வேற வேறதான். இஸ் தேங்க்ஸ் ஓகே, தென் வாட் இஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் வாட் இஸ் பிரைஸ்? ரெண்டும் வேற வேறனா? நன்றி செலுத்துறதுனா என்னது? ஆண்டவருக்கு துதி எழுப்புறது, ஆண்டவரை பிரைஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? துதி எழுப்புறது, போற்றணும், புகழறோம். ஓகே,
நன்றி செலுத்துறது எனக்கு செய்த காரியங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். வெரி குட், வெரி குட். ஸோ ரெண்டு வேற வேற இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது வேறு, ஆண்டவரை புகழ்வது வேறு. நன்றி செலுத்துவது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. செய்த நன்மைகளுக்கு, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்கு, செய்ய போகிற நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தணும். நிறைய பேர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம், ஆனால் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறோமா? என்ன பிரதர், செய்து கொண்டிருக்கிற நன்மைன்னா என்ன அர்த்தம்? நம்ம கை காலம் ஒழுங்கா வேலை செய்யுது இல்லையா? அதெல்லாம் இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிற நன்மை தானே இல்லையா? சிலர் காலை நைட்ல படுக்கிறாங்க, காலையில் எந்திரிக்கும் போது கை காலு ஒன்றும் வேலை செய்யாமல் போயிருது. போதா போலியா? ஒரு சில மக்கள், எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. நைட்டில் எங்கள் வீட்டு நைட் 10 மணிக்கு நல்லா பேசிட்டு படுத்து தூங்கினாங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பக்கம் கால் கை அவர்களால் அசைக்க முடியவில்லை. அப்போ ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உடல் உறுப்பு இயங்கி கொண்டு இருக்குதுன்னா யாருடைய எதனால இயங்குது? கடவுளுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால். அப்ப இப்போ நமக்கு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. அப்ப நமக்கு செய்து கடவுள் செய்த நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், செய்ய போற நன்மைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். செய்ய போற நன்மைக்கு எப்போ நன்றி சொல்ல முடியும்? எப்போ நீங்க விசுவசிக்கிறீங்களோ. ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது கிடைச்சிருச்சுன்னு நம்புன்றாரு. அப்ப நீங்க கிடைச்சிருச்சுன்னு நம்புனீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்பவுமே நன்றி சொல்லுவீங்க. இல்ல இல்ல அது நடக்கட்டும், நான் அதுக்கப்புறம் நன்றி சொல்றேன். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது நடந்தப்புறம் நான் நன்றி சொல்றேன் பிரதர். அது அவிசுவாசம். ஜெபிச்சு முடிச்சோன்னே நன்றி சொல்ல முடிஞ்சதுன்னா உங்களுக்கு விசுவாசம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நல்லா நடந்து முடிஞ்ச அப்புறம் நன்றி சொன்னாரா? நடக்கிறதுக்கு முன்னாலே நன்றி சொன்னாரா? 2 மீனையும் 5 அப்பத்தையும் கையில் வச்சு முதல்ல என்ன சொல்றாரு? தந்தையே உமக்கு நன்றி. அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு முன்னாலே நன்றி சொல்றாரு இல்லையா? லாசரசுடைய கல்லறைக்கு வரும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அதுக்கப்புறம் லாசரே வெளியே வான்றார். நம்ம லாசர் வெளியில வந்துட்டானான்னு பார்த்துட்டு ஓகே கரெக்டா இருக்கானா எல்லாம் ஓகே ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரேன்றோம். இதுக்கு பேருக்கு விசுவாசம் கிடையாது இல்லையா? சிலர் 99% சரியாயிடுச்சு பிரதர், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் போயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் நன்றி சொல்றேன் பிரதர்ன்றான். இது விசுவாசம் கிடையாது. ஜெபித்து முடித்தவுடன் ஆண்டவருக்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல முடிஞ்சாதான் உங்களுடைய நம்பிக்கை சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியத்துக்கும் நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நான் இந்த சாம்ஸ் 50 மறுபடியும் எடுத்துக்கலாம். சாம்ஸ் 50:23 இதுல என்ன சொல்றதுக்கு? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். அப்போ those who say thanks to the Lord they glorify God. பிரைஸ்னா என்னது? கடவுளை மாட்சிமைப்படுத்துறது தான் இல்லையா? ஓகே, பிரைஸுக்கு டெஃபினேஷன் என்னது? கடவுள் யார், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு வல்லமை மிக்கவர் ஆண்டவரை பற்றி சொல்றதுதான் நம்ம பிரைஸ். ஆனா நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம கடவுளை ஆக்சுவலா மாட்சிமைப்படுத்துகிறோம் இல்லையா? நம்ம நன்றி செலுத்தும் என்ன சொல்றோம்? இது என்னால அல்ல, உங்களால தான் முடிஞ்சது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் தான் எனக்கு இந்த நல்லது நடந்ததுன்னு சொல்லும்போது நம்ம கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு பிரைஸ் பண்றோம். அதனாலதான் எந்த இடத்துல பைபிள்ல வந்தாலும் பிரைஸும் தேங்க்ஸும் ஒரே இடத்துல சேர்ந்துதான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நன்றி பலி செலுத்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நீங்க திருப்பாடல் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும் போதே ஆண்டவரை புகழுங்கள்னு சேர்த்து வரும் இல்லையா? சோ வேற வேற இருந்தாலும் இரண்டுமே மிக மிக முக்கியமான ஒரு செயல். நன்றி செலுத்துவது மிக மிக அவசியம். ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது, அவர்களை புகழ்வதும் மிக மிக அவசியம். கடவுள் நம்ம நன்றி செலுத்தணும்னு விரும்புறாரா, விரும்பலையா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதிகம் விரும்புறாரு. ஆண்டவர் செல்ஃபிஷா? உங்க புகழ்ச்சிக்கு அவர் ஆசைப்படுறாரா? என்ன பிரதர் கொண்டக்க மடக்க கேக்குறீங்கன்றீங்களா? ஆண்டவர் உங்கள் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறாரா? நன்றியோடு அவர் தம் திருவாயில் நுழையுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில் நுழையுங்கள். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் பிரதர். சிஸ்டர், அதெல்லாம் ஓகே. என்னுடைய கேள்வி, கடவுள் உங்களுடைய நன்றியும் துதியும் விரும்புறாரா?
நிறைய மக்கள் வந்து கடவுள் எதுக்கு உங்களை படைத்தார், அவருக்கு நன்றி சொல்வதற்கும் அவரை மாட்சிப்படுத்தலாம் படைச்சான்றாங்க. கடவுள் அதுக்காக நம்மளை படைக்கல. பட் அது நம்மளோட கடவுள் அது நம்மளோட கடமையா இருந்துச்சு பிரதர். அவர் அது விரும்புறாரா? இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் விரும்புறாரா, நீங்க நன்றி சொல்றதை விரும்புறாரா? இஸ் he expecting you to praise him and give him thanks? அது அவருக்கு சந்தோஷமா இருக்குதா? Yes, Shaju, you want to say something? அவர் கூட இருக்கிறோம் அப்படிங்கறது It's our அவருக்கு duty. சந்தோஷம். It's our duty to give thanks and praise to the Lord. Yes. No, it's our duty. My question is he likes you to give thanks to him? Yes. Is he expects you to? Yes, No. yes. பர்சனல் இருக்கு பிரதர். Okay. நீங்க என்னுடைய கேள்வி, if he likes you to thank him, if he is happy about it, is he selfish? No. It's not selfish. இல்ல பிரதர், இல்ல. பிரதர், அந்த 10 தொழுநோயாளர்கள் இருந்து ஒருத்தர் வந்து ஏன் நன்றி செலுத்த வந்தான்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து இது பண்ணாங்க. So he expressed thanks. யார் அது? எனக்கு தெரியல. எங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எந்த பிரதர் அது? சொல்லுங்க பிரதர். நிஷாந்த் குமார். 10 தொழுநோயாளர்கள் வந்து குணமாக்குனாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நன்றி செலுத்த வந்தாரு. மிச்சம் 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கும்போது he expressed thanks. Okay, good. பார்க்கிறதுக்கு அப்படிதான் தெரியும். பட் ஆனா you have to go little deep into the word of God. See, இப்போ if I expect somebody to say thanks to me when I do something, is it good? இல்ல பிரதர். நான் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது மற்றவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ண நான் எதிர்பார்த்தா அது சரியா? உலகப்பூர்வமா சரியா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா சரியா? ஸ்பிரிச்சுவலா சரியில்லை பிரதர். ஆனா வந்துட்டு நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. கேட்ட கேள்விக்கு பதில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இப்ப நான் ஒரு நல்ல காரியம் செய்யறேன் சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸே பண்ணல அப்படின்னு நான் கஷ்டப்பட்டேன்னா இது கரெக்டா தப்பா? அப்ப ஜீசஸ் மட்டும் அதை எதிர்பார்த்தா கரெக்ட்னு சொல்றீங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே, குட். ஓகே, நான் மறுபடியும் வரேன். பிரதர் நிஷாந்த் சொன்ன மாதிரி அந்த 10 தொழுநோயாளர் கதையை எடுத்துக்கலாம் இல்லையா? அதுல ஆண்டவர் சொல்றார், ஓகே நீங்க போயிட்டு அதிகாரியிடம் உங்களை காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. போற வழியில அவர்கள் குணமாகறாங்க. திரும்பி ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்து ஆண்டவரேன் காலில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், 10 பேரும் குணமாகவில்லையா? அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜீசஸனுடைய நோய் குணமானதுன்னு சொல்லி சொல்றார். ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா யூ ஆர் மேட் ஹோல் அப்படின்னு இருக்குது. அந்த வார்த்தை எடுத்துக்கலாமா? 10 தொழுநோயாளிகள் கதை. ஓகே, where is it? ஓகே, லூக்கா 17வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. லூக்கா 17:19. யாராவது ஒருத்தர் தமிழ்ல படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிக்க சொல்லலாம். லூக்கா 17வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கடவுளை போற்றி. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 16 படிக்கிறேன். அந்த தொழுநோயாளி காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். கடவுள் ரொம்ப கஷ்டத்தோட தான் கேட்கிறார். 10 பேரை நான் குணப்படுத்தலையா? ஆண்டவரை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்றது? பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது. என்னுடைய கேள்வி, ஏற்கனவே அவர் குணம் ஆயிட்டாரா ஆகலையா? ஆயிட்டார். ஜீசஸ் இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? உம்முடைய நம்பிக்கை உமக்கு நலம் அளித்ததுன்னு சொல்றாரு. இது மறுபடியும் சொல்லணுமா? ஓகே, நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆங்கிலத்தில் இதை படிக்கும்போது and he said unto him, arise, go thy way, thy faith hath made thee whole. உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக மாற்றியதுன்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. அதுதான் உண்மையான டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல குணமாக்கியதுன்னு போட்டாங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் வார்த்தை அப்படி கிடையாது. நீ முழுமையாக்கப்பட்டாய். இப்போ
முதல்ல அவர் குணமாக்கப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நன்றி செலுத்தும் பொழுது அவர் முழுமையாக்கப்படுகிறார். என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு தொழுநோயில அதிகமா முத்தி போனவங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா விரல்லாம் இல்லாம போயிருக்கும். கரெக்டா? பார்த்துருக்கீங்களா? ஒரு சில விரல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். சிலருக்கு இந்த விரல் ஃபுல்லாவே இல்லாம போயிருக்கும். மூக்கு ஷேப் இல்லாம போயிருக்கும். நிறைய விரல்கள் எல்லாம் சும்பி போயிருப்பதை நீங்க பார்த்திருக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த 10 பேரையும் அனுப்பும் பொழுது போற வழியில அவர் நோய்கள் குணமானுச்சு. ஆனா விரல் வளர்ந்துச்சா வரலையா நமக்கு தெரியல. பைபிள்ல போடல. ஒரு வேளை விரலும் வளர்ந்து அவர்கள் முழுமையா ஆயிருக்கிறது வாய்ப்பு உண்டு, அல்லது நோய் மட்டும் குணமாயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீ இப்பொழுது முழுமையாக்கப்பட்டாய். ஒருவேளை அவருடைய விரல்லாம் வளர்ந்து பெர்ஃபெக்ட் ஆயிருக்கலாம். இது அசம்ஷன் தான், ப்ரூஃப் இல்லை. இன்னொரு காரியம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல் மட்டும் குணமாக்கப்பட்டிருக்குது. ஆனா அவருடைய ஆத்மா குணப்படுத்தப்படாமல் இருக்கலாம் இல்லையா? இப்ப ஜீசஸ்ட வந்து நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் மேட் ஹோல். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஏரியாவும் நீ முழுமையாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய சரீரம் முழுமையாக்கப்பட்டது, உன்னுடைய மனதும் முழுமையாக்கப்பட்டது, உன்னுடைய காயங்கள் குணமாக்கப்பட்டது, உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ அது எல்லாமே சரி செய்யப்பட்டது என்று ஜீசஸ் சொல்றார். அதான் இதனுடைய அர்த்தம். அப்போ நீங்க குணமாகலாம், ஆனால் உண்மையிலே நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுது? யூ ஆர் மேட் ஹோல் இன் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். இதே விஷயம் வந்து நீங்க ஒரு இந்த 12 வயது இரத்தப்போக்குள்ள பெண்ணுடைய வாழ்க்கையில நடக்குது. அந்த இரத்தப்போக்குள்ள பெண் ஆண்டோடைய ஆடையை தொடும் பொழுது அவள் குணமடைகிறார். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? அவங்கள கூப்பிட்டு எல்லார் மேலையும் சாட்சிப்படுத்த சொல்றார் இல்லையா? அவங்க பயந்துட்டே வராங்க, நடுநடுங்கிட்டு வராங்க. இருந்தாலும் ஜீசஸ் கேட்கும் பொழுது அவர்கள் நடந்த எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆண்டுடைய ஆடையை தொட்ட பொழுது என்னுடைய நோய் குணமானது. இதுலயும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஓகே, உன்னுடைய விசுவாசம் குணமாகிச்சு, அமைதியோடு போதுன்னு இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் யூ ஆர் மேட் ஹோல் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 12 வயது அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம். அந்த பைபிளே சொல்லப்படுது, அவருடைய மொத்த சொத்தையும் வித்து அவங்க டாக்டர்கிட்ட கொடுத்து நோய்க்கு குணமாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நோய் குணமாகல. ஓகே, இப்போ ஜீசஸ் யூ ஆர் மேட் ஹோல்னும் போது என்ன ஆகுது? அவருடைய காயங்கள் குணப்படுத்தப்படுது, நோய் குணமாகுது, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சரியாகுது, அவர்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவும் முழுமையாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் நிறைய முழுமையாக்கப்படணுமா, இல்ல ஒரு ஏரியா சரியானா போதுமா? எல்லா பகுதியும். அப்போ டெய்லி தேங்க்ஸ் சொல்லணும். அப்போதான் எனக்கு முழுமையாக்கப்படுறதுக்காக சொல்லக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையிலேயே சொல்லணும். ஆண்டு நன்றி உள்ள உணத்தோட சொல்லணும். தாவீது சொல்றாரு இல்லையா, சங்கீதம் 23 முதல் வார்த்தை என்ன சொல்லுது? திருப்பாடல்கள் 23:1. நிறைய பேர் சொல்லுவீங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. தாவீது என்ன சொல்றாரு? எனக்கு எந்த குறையும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவும் பெர்ஃபெக்டா முழுமையாக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தாவீது வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? வேணாமா? சரி விட்டுறா. அடுத்த யாரும் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே ஓகே, திருப்பாடல்கள் 55:17 எடுத்து பார்க்கலாம். திருப்பாடல்கள் 55:17. Psalms chapter 55 verse 17. Psalms chapter 55 verse 17. காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகிறேன், அவர் என் குரலை கேட்டருள்வார். தாவீது எத்தனை முறை ஜெபிக்கிறார் ஒரு நாளைக்கு? காலையில, நண்பகல்ல, மாலையில 3 வேளை ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபிக்கிறார். ஓகேங்களா? இப்போ திருப்பாடல்கள் 119, 164 எடுங்க பார்க்கலாம். 119, 164. Psalms 119 verses 164. Psalms 119 verses 164. Psalms 119 verse 164. நீதியான உம் நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை புகழ்கின்றேன். எத்தனை முறை புகழ்றாரு? 7 முறை. எத்தனை முறை ஜெபிச்சாரு? 3 முறை. தாவீதுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னது? 3 வேளை ஜெபித்தார். ஆனா 7 முறை
ஆண்டவரை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துறார். நன்றி சொன்னார். இதுதான் தாவீதுடைய வெற்றிக்கு முதல் படி. நம்ம எத்தனை முறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாராட்டுறோம்? ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஜெபிக்கிறோம், எத்தனை முறை தனியா வெறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி 7 மணி நேரம் ஜெபிச்சிங்க, இல்லை ½ அன் ஹவர் ஜெபம் பண்ணி ஒரு 2 hours நன்றி செலுத்துனீங்கன்னா உங்கள் ஜெபம் மிக விரைவாக கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படுறது மாற்றம் இல்லை, ரட்சிப்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்படின்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் அவரை துதித்து ஆராதிப்பதும் மிக மிக அவசியம். தாவீது தன்னுடைய பிதா என்ன சொல்றாரு? என்னுடைய மனதிற்கு உகந்தவன் தாவீது சொல்லுகிற முக்கியமான காரணம் என்னது? 7 முறை கடவுளை துதித்து ஆராதித்தார் தினமும். நமக்கு எல்லாரும் தெரியும் 3 வேளை ஜெபிச்சார்னு சொல்லி, ஆனா 7 முறை துதித்து ஆராதித்தார்ன்றது நிறைய பேர் கவனிக்காம விட்டோம். அப்ப தாவீதுடைய சீக்ரெட் காரணம் என்னது? 7 முறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, குட். அப்போ இப்ப இந்த நோயாளியோட கதையை எடுத்துக்கலாம். ஜீசஸ் அவர் கேட்கிறார், 10 பேர் குணமாகலையா? அந்நியராகி உம்மை தவிர வேற யாரும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வரலையான்னு கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களை முழுமையாக்கணும்னா நீங்க நன்றி செலுத்தினாதான் என்னால் முழுமையாக்க முடியும். அந்த நன்றியுள்ள இதயம் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை எல்லா பாகத்தையும் ஆண்டவரால் தொட முடியும். ஆனா நன்றி செலுத்தாம இருக்கும்போது அவரால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகத்தையும் தொட முடியாது. அதனாலதான் ஏக்கத்தோட கேட்கிறாரு, உன்னை நான் முற்றிலும் குணமாக்குவதற்கு நன்றி செலுத்த ஏன் வரலன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சுயநலத்துல கேட்கல, நம்ம வாழ்க்கையில் முழுமையாகுவதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய டியூட்டி. அதனாலதான் திருச்சபை என்ன சொல்லி கொடுக்குது? ஆண்டவருக்கு உன்னுடைய நன்றி தேவை கிடையாது, ஆனா நமக்கு தேவை. யாருக்கு நம்முடைய நன்றி தேவையில்லை? ஜீசஸ்க்கு நம்முடைய நன்றி தேவையில்லை. நம்முடைய புகழ்ச்சி அவருக்கு தேவை. நம்ம புகழ்றதுனால அவர் மேல போயிட போறது கிடையாது, அவர் சந்தோஷப்பட போறது கிடையாது. ஆனால் நன்றி செலுத்துவது இட் இஸ் டியூட்டி ஃபார் அஸ். ஏன்னா அந்த நன்றி செலுத்தும் பொழுதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவையும் சரி செய்ய முடியும். அதனாலதான் ஜீசஸ் கேட்கிறார், ஏன் மற்ற 9 பேர் வரலன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எனக்கு நன்றி செலுத்த வரலையேன்னு கேட்கல. எல்லாம் ஞாபகம் வச்சு, கடவுளை பற்றி நமக்கு ஒரு கரெக்டான ஐடியா இருக்கணும். God is selfless God. He is just love. நம்மகிட்ட அவர் எதையும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சி பலி தேவைப்படுது, அதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம புகழ்றதுனால அவருடைய சந்தோஷம் அதிகமாயிட போறது இல்லை, குறைய போறதும் கிடையாது. நீங்க நன்றி சொல்றதுனால அவருடைய மாட்சி மேல போறது கீழே போறது கிடையாது. அவர் முற்றிலுமாக நிறைவுள்ளவர். ஆனா நமக்கு தேவைப்படுது, நாம் நன்றி செலுத்தும் போதுதான் கடவுள் நம்மை முழுமையாக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? அதனால கடவுளுக்கு நம்ம நன்றி தேவையில்லை, ஆனா நமக்கு நன்றி செலுத்துவது கடமை, டியூட்டி. அது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்முடைய பரிசுத்தத்தில் நம்மால் நிலைத்து நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இஸ் இட் கிளியர்? பிரதர், ஒரு பிரதர் சொன்னாரு, அந்த 9 பேர் வந்தாங்க, கூப்பிட்டார் ஜீசஸ்க்கு. கரெக்டான ஒரு கேள்விதான், நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட். பட் ஆனா இயேசு கிறிஸ்து கேட்டதற்கு முக்கியமான காரணம் இதுதான். குட். அடுத்தது திருப்பாடல்கள் 22:3. திருப்பாடல் Psalms chapter 22 verse 3. இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல தப்பா இருக்குது, ஆங்கிலத்துல தான் கரெக்டா இருக்குது. ஆக்சுவலா தமிழ்ல நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் விளங்குகின்றீர் இருக்கு. ஆங்கிலத்துல பட் தோ ஆர்ட் ஹோலி though that inhabits the praise of Israel. Brother Joseph, Yeah. you have the English Bible? Yeah, but I have this Good News Bible. No, okay, read. Let me see what is in that. Psalms 22:3. Yeah, it says, "But you are enthroned as the Holy One, the one whom Israel praises." My God, that is what Tamil was translated. Tamil is translated from that Bible only. That is where the problem. Okay, but Englishல படிச்சீங்கன்னா நீர் பரிசுத்தர், மக்களுடைய புகழ்ச்சியில் நீர் தங்கி இருக்கிறீர். இன்னும் சொல்ல, நம்ம துதியில் வாசம் செய்கிறான்னு சொல்றோம் இல்லையா? இந்த துதியில் வாசம் செய்கிறான்னு இந்த வார்த்தையில தான் வந்தது. பழைய பைபிள் ஒரு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
துதியில் வாசம் செய்கிறார்னு சொல்லி. ஆனா தமிழ்ல இப்போ உள்ள பைபிள சுத்தமா மாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல சரியா இருக்குது. Praise the Lord, Pastor. இந்த சிஎஸ்ஐ பைபிள்ல வந்து இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கும் தேவன் பரிசுத்தர்னு எழுதியிருக்கு. அந்த பைபிளை தூக்கி தூர போடுங்க சிஸ்டர். ஓகேங்களா? நான் பார்த்தேன். நான் அதுல சொன்னேன். ஃபைன். நம்முடைய பழைய பைபிள் அப்படிதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணல. துதியின் மத்தியிலே வாசம் செய்பவர் நம்ம சொல்றோம். யாருடைய துதியின் மத்தியில வாசம் செய்பவர்? இஸ்ரேல் மக்களுடைய துதியின் மத்தியிலே வாசம் செய்வர். கடவுளுடைய மக்களுடைய துதியின் மத்தியிலே வாசம் செய்பவர். இப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம், சிலருடைய ஜெபம் கடவுள்கிட்ட போய் சேருது, சிலருடைய ஜெபம் கடவுள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. சிலர் ஜெபம் முகிலை எட்டும் இருக்குது, சிலருடைய ஜெபம் முகிலை ஊடுருவி பாயும் இருக்குது. சீராக்குடைய புத்தகம் 35வது அதிகாரம், சீராக் சாப்டர் 35 verse 16 and 17. சீராக் சாப்டர் 35 verse 16 and 17. ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். யாருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும்? ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி பணி செய்வோர். ஆண்டவருடைய ஊழியர்கள் அவர் சொன்னபடி கேட்டு பணி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஜெபம் முகில்களை எட்டும். அதாவது வானத்தை போய் சேரும், கடவுளுடைய சிம்மாசனத்துக்கு போய் சேரும்னு அர்த்தம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. கடவுளுக்கு பணி செய்வோர் கடவுள் விரும்புகிறபடி தன்னுடைய பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். முகில்கள் இங்க சொல்றது கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய சந்நிதிக்கு போய் எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். யாரு தங்களை தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியோடு ஹம்பலா ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபம் முகில்களை ஊடுருவி செல்லுனா கடவுளுடைய கையில போய் சேரும்னு அர்த்தம். ஓகே. ஆனா நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? ஆண்டவரே கீழே இறங்கி வர்றார். கரெக்டா? நீங்க துதிக்கும் போது, நீங்க ப்ரேயர் பண்ணும்போது உங்க ஜெபம் வானத்துக்கு போகுது அல்லது வானத்தை ஊடுருது. டிபெண்டிங் அப்பான் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. அல்லது நீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. நம்பிக்கை இல்லாத ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஆண்டவரை கீழே இறங்கி வர்றார். எது பெட்டர்? ஆண்டவர் நம்ம கிட்ட வர்றதுதான். சூப்பரா சொல்றீங்க சிஸ்டர். எல்லாருக்கும் யோசிக்கிறாங்க, அவருங்க வர்றது பெட்டரா, நம்ம இங்கிருந்து ஜெபிக்கிறது, இங்க இருந்து நீங்க போஸ்டல் அனுப்புறது பெட்டரா, நேரா அவர் கீழே வர்றது பெட்டரா? நம்ம கிட்ட தான் வரணும் பிரதர். நம்ம கிட்ட தான் ஒரு வழியே கிடையாது அவருக்கு. வேற அவரும் எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு. எப்படி போனாலும் பிள்ளைங்க கிட்ட தான் வரணும் வராரு அவர், இல்லையா? அப்போ எப்பொழுது நம்ம துதித்து ஆராய்த்து நன்றி செலுத்துகிறோமோ கடவுளுடைய பிரசன்னம் நம்மிடம் இறங்கி வருகிறது. இப்போ நம்ம எல்லாம் சொல்ல ஆண்டவர் உள்ளதானே இருக்கிறார் பிரதர், உள்ளதான் இருக்கிறார். இப்போ கடவுளுடைய பிரசன்னம் சொல்லும்போது என்னது? காட்ஸ் பிரசன்ஸ். மோயிசன் பழைய ஏற்பாடுல சொல்ற, ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்னோடு வரவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உம்முடைய பிரசனம் என் கூட வரணும்னு கேட்கிறார், இல்லையா? கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பாக போகும், தைரியமா போ. இப்ப என்ன அர்த்தம்? கடவுளுடைய வல்லமை நம்மோடு வருதுன்னு அர்த்தம். எப்பொழுது ஒரு மனிதன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறானோ, ஆண்டவரை துதிக்கிறானோ, அவருடைய பிரசனம் அவருடைய வல்லமை நம்மோடு கடந்து வருது. நீங்க ஒன்றும் பெருசா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றப்படும். என்ன ஜோசப் பிரதர், டவுட் ஆகி கன்ஃபியூஷனா? சொல்லுங்க பிரதர். பிரதர் ஜோசப். கவனிச்சுட்டு ஓகே. திடீர்னு ஏதோ தப்பா நீங்க ஒரு ரியாக்ஷன் பார்த்தா நான் எதுவும் தப்பா சொல்றேன்னு பார்த்தேன். ஓகே ஃபைன். ஸோ நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, துதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வர்றார். ஆண்டுடைய மாட்சி இறங்கி வரும்போது அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய சக்தி வெளியே நம்ம மூலியமாக ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு சென்ற மேடங்கள்லாம் வெற்றி பெறார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அவரோடு இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டுடைய மாட்சி அவரோடு தங்கும் பொழுது அவர் சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறுகிறார். பெருசா ஜெபிச்சார்னு போடல, ஆண்டவர் அவரோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நற்செயல்கள் செய்து சென்றார். ஏன்? ஆண்டவர் அவரோடு இருந்தார். திருத்தூதர் பணி 10:38. அப்போ கடவுளுடைய பிரசனம் நம்ம போகும்போது கூட வந்ததுன்னா
நீங்க ஒன்றும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கடவுள் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். பிரைஸ் லார்ட். ஒருத்தர் வந்து ஃபெய்த் கூட கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஆனா ஆண்டவரே துதித்து ஆராதிச்சுட்டே இருக்கிறார், என்ன ஆகும்? அவருடைய ஃபேத் ஷேக் ஆனோட ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியும். எப்பொழுது உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த முடிகிறதோ, ஆண்டவரை புகழ முடிகிறதோ, ஆண்டுடைய வல்லமை அவரோடு கடந்து வரும். தட் இஸ் அ பவர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைசிங். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மணி 8:15 ஆயிடுச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. இது பழைய நேத்து சொன்னதுல பாதி நேரம் போய் போச்சு. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? புரியுது பிரதர். நன்றி செல்வது எவ்வளவு முக்கியம் புரியுதுங்களா? ஆண்டவருக்கு நன்றி புரியுது. செலுத்துவது. ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்ல, நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த வார்த்தை பைபிள்ல நிறைய இடத்துல வருது. எனக்கு தெரியும் நிறைய இடத்துல வருதுன்னு சொல்லி இன்னைக்கு உட்காந்து நான் பைபிள் ஃபுல்லா ஒரு அலசி பார்த்தேன். எத்தனை இடத்துல இது சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தை அது இருக்கிறது போல அப்படியே ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஏன் 12 இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இல்லையா? என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படி நன்றி செலுத்தணும்? அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்புன்னு சொல்லியே நன்றி செலுத்தணும்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுது. நான் சொல்ற வசனத்தை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம தியானித்து பார்க்கலாம். முதல் வார்த்தை ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் சாப்டர் 16 verse 31. ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் சாப்டர் 16 verse 31. 1 குறிப்பேடு அதிகாரம் 16 வசனம் 31. இறை வார்த்தை 31. கடவுளின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று வைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். இதுல பாத்தீங்கன்னா தாவீது வாக்குத்தத்த பேழையை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அங்க நிறைய பேரை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ண சொல்றாரு, தேங்க்ஸ் பண்ண சொல்லி எல்லாம் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட மக்களை 2 பேரை கூப்பிட்டு ஏமோனையும் எதுத்துனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துன்னு கட்டளை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சும்மா சொல்லல, இந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லி நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். கட்டளை இஸ் கமாண்டிங். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அப்ப இந்த வார்த்தையில என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸ்பெஷாலிட்டி இருக்குமா இருக்காதா? பைபிள்ல 12 இடத்துல இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாவீது என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை சொல்லி அவங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சொல்லு. ஓகே, திருப்பாடல்கள் 107 1-3 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருப்பாடல் 107 1-3 வரை உள்ள இறை வார்த்தைகள். சாம்ஸ் சாப்டர் 107 verse 1-3. சாம்ஸ் சாப்டர் 107 verse 1-3. அடுத்தது சாம்ஸ் 136. அந்த ஃபுல் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது தான். அதுல முதல் வார்த்தையே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இல்லையா? திருப்பாடல்கள் 136. அந்த முழு அதிகாரமும் ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு செலுத்திருக்கோமா? எனக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க செஞ்சதுக்கு நான் நன்றி மட்டும் சொல்ல போறேன்னு உட்காந்து என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருக்கோமா? ஒரு 4-5 வருடத்துக்குள்ள ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. ஒன்னும் சொல்லாம உட்காந்து தேங்க்ஸ் மட்டும் பண்ணேன்னு சொல்லி. அப்ப எனக்கு உண்மையிலே புரியல. நான் ஒரு ஹாஃப் டே உட்காந்து தேங்க்ஸ் பண்ணேன். ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. உண்மையில அதை கண்டினியூ பண்ணியிருந்தா வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் ஈஸியா நடந்திருக்கும் இல்லையா? ஆண்டவர் எனக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, செய்வார்ன்ற நம்பிக்கையில நன்றி மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ஜெபமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை விண்ணப்பமே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு கிறிஸ்தவன் கடவுள் நமக்கு செய்த நன்மைக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைக்காக செய்வான்ற நம்பிக்கையில நீங்க நன்றி சொல்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் விண்ணப்பம் அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் பிடிக்கல, ஏதோ பிரதர் சொல்றாரு கேட்டுக்கலாம். Praise the Lord, brother. Praise the Lord. வாழ்க்கையில விண்ணப்பமே இல்லாதபடி கடவுள் பூர்த்தி செய்வார். அதுதான் நான் சொல்றேன். நன்றி மட்டும் செய்துட்டு இருந்தா போதும்.
ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செய்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். அதுதான் தாவீது பண்ணார். 7 முறை ஒரு நாளைக்கு நான் நன்றி செலுத்தினேன். அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் செய்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக உட்காந்து வெறும் தேங்க்ஸ் மட்டும் பண்ணுங்க. யூ வில் see the changes in your life. நான் நிறைய காரியங்கள் சொல்றேன், எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம உபவாசத்தை பற்றி கொஞ்ச நாள் எடுத்தோம், ஒரு 2-3 வாரம் உபவாசம் செய்வது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க இப்போ? ஒரு சகோதரர், 2 பேர், 3 பேர், ஓகே, 4 பேர். சரி, நம்ம ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம்னா அதை செய்யணும். நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையில நம்ம ஜீசஸ் கேட்க வேண்டிய எதுவுமே அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நன்றி மட்டும் டெய்லி சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும். ஏன்? நன்றி செலுத்தும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம கிட்ட வருது, அவருடைய வல்லமை நம்ம மூலமா செயல்படுது, நமக்கு முன்னால இருக்கிற எல்லா தீமைகளும் ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, திருப்பாடல்கள் 118 1-4. திருப்பாடல்கள் 118 வசனம் 1-4. Psalms 118 verse 1 and 4. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். அடுத்தது Psalms 118 verse 29. திருப்பாடல்கள் 118 29. இதெல்லாம் படிச்சு பாருங்க. இதுல நிறைய சீக்ரெட் இருக்குது. இதோட சீக்ரெட் இருக்குன்னா அதுக்கு ஒரு 15 minutes ஆகும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கொஞ்சம் மெசேஜ் லாங்கா போகும், பொறுமையா கேளுங்க. ஓகே, அடுத்தபடியா திருப்பாடல்கள் 100:4-5. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இறை வார்த்தை. திருப்பாடல்கள் 100 இறை வார்த்தை 4-5. Psalms chapter 100 verse 4 and 5. அதற்கு அடுத்தபடியாக எஸ்ரா chapter 3 verse 11. எஸ்ரா அதிகாரம் 3 இறை வசனம் 11. அடுத்தது எரேமியா 33:11. எஸ்தர் அதிகாரம் 3 இறை வசனம் 11. இறை வார்த்தை 11. எரேமியா chapter 33 சாப்டர் 33 அதிகாரம் 33 இறை வசனம் 11. ஜெரேமியா chapter 33 verse 11. இந்த 2 இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 குறிப்பேடு 2 குரோனிக்கல் அதிகாரம் 5 இறை வசனம் 13-14. 2 குறிப்பேடு. அடுத்தது மறுபடியும் 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. 1 2 3 4 5 6 7 2 Chronicles 7:3. Chronicle chapter 7 verse 3. 2 Chronicle chapter 7 verse 3. 2 Chronicle chapter 5 verse 13 and 14. ஓகே, இப்போ இவ்வளோ இடத்துல இந்த வசனம், இந்த பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணப்படுது. நான் ஒரு சில வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னேன், தாவீது அந்த 2 பேரை கூப்பிட்டு, இன்னும் கொஞ்சம் மக்களை கூப்பிட்டு இந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றாரு. திருப்பாடல்கள் 107 1-3 வரை உள்ள வசனங்கள், அதை மட்டும் நான் படிக்கிறேன். திருப்பாடல்கள் 107 1-3. கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 2வது வார்த்தை, ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. இந்த வார்த்தை நல்லபடி கவனிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், ஒன்று சேர்க்கப்பட்டோர் இவ்வாறு சொல்வார்களாக. யாரெல்லாம் அப்படி சொல்லுவாங்க? அப்போ யாரெல்லாம் கடவுளால் மீட்கப்பட்டார்களோ அவர்களாம் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. யார் அப்படி சொல்லுவாங்க? ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையிலிருந்து அவரால் மீட்கப்பட்டோர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன ஆவீங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் மீட்கப்படுவீர்கள், எதிரியின் கையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். வசனத்தை மறுபடியும் போடுங்க, நான் திரும்பி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே,
இந்த முதல் வார்த்தையும் மூன்றாவது வார்த்தையும் நம்ம படிக்கலாம். நடுவில் உள்ளது அதே. ஓகே, முதல் மூணுமே படிக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் அகப்பட்டோர், இவர் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சொல்லிட்டு ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. இயேசு ஆண்டவரால் மீட்கப்பட்டோர், எதிரியின் கையிலிருந்து விடுவிக்கப்பட என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி ஏனெனில் அவர் சொல்லணும். நல்லவர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க மீட்கப்படுவீர்கள், எதிரியின் கையிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இடத்துல எதிரின்றது யாரு? சாத்தானை குறிக்குது. புரியுதுங்களா? உங்களை எதிர்த்து என்னென்ன சாத்தான் தந்திரங்கள்லாம் செய்யறாங்கன்னோ, நீங்க ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்புன்னு நீங்க நம்பிக்கையோட நன்றியோட சொல்லும் பொழுது சாத்தானுடைய அனைத்து தந்திரங்களும் உடைக்கப்படும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக சாத்தான் போட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தகர்க்கப்படும். அதான் இந்த வார்த்தையுடைய மகிமை. Praise the Lord. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியுது பிரதர். இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை கிளியர் பண்ண என்ன பண்ணோம்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் என்றென்றும் நல்லவர், உள்ளது அவரது என்றென்றும் உள்ளது அவரது பேரன்புன்னு இதை சொல்லுவோம். நம்பிக்கையோடு நன்றியோடு சொன்னீங்கன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Praise the Lord. இப்ப தெரியுதா அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியுதா? தெரியுதுங்க பிரதர். ஓகே, இதுல நிறைய வார்த்தை. ஜெரேமியால ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. எரேமியா 33. ஓகே, சரி, அது இருக்கட்டும். இதுல இந்த வசனத்தை நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. நான் இதை எடுத்து ரொம்ப டைம் ஆகும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பழைய ஏற்பாட்டுல 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. பின்னால போய் வீட்டுல போய் படிங்க. 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். 2 Chronicle chapter 2, chapter 20. 2 Chronicle chapter 20. அப்புறம் ரீட் இட் செப்பரேட்லி, நாட் நவ். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்றேன் நான். இதுல ஜோசபாத் என்ற ஒரு அரசர் இருக்கிறார், யூதாவினுடைய அரசர். இவருக்கு எதிராக 3 நாடுகளைச் சேர்ந்த அரசர்கள் சண்டைக்கு வராங்க. மோவாபியர், அம்மோனியர், மெயோனியர். 3 நாட்டைச் சேர்ந்த அரசர்கள் ஒன்னா கூடி இவருக்கு எதிராக சண்டைக்கு வராங்க. அப்போ இவருக்கு பயம் வருது. இவ்வளோ பெரிய ஆர்மி நமக்கு எதிராக வரும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பயப்படுறார். மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? ஒரு ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் வந்து ஜெபிக்கலான்னு ஜெபிக்கிறார். அப்படி அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி யாகசியேல் அப்படின்னு ஒரு மனிதர் மேல் இறங்கி வருது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் மேல் கடவுளுடைய ஆவி இறங்கி வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தைனா, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளும். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நிலை குலையும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. என்ன வார்த்தை சொல்றாரு? இந்த போர் உங்களுடைய போர் அல்ல, கடவுளுடைய போர். இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 வீரர்கள் இருக்காங்க, எதிரி ஒரு 3 லட்சம் வீரர்களோட வரான். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இது சொல்லியிருக்காரா, சொல்லலையா? இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க போய் சண்டை போடுவீங்களா? 10,000 பேர் வச்சுட்டு 3 லட்சம் பேர் போய் சண்டை போடுவீங்களா? என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போடுவோம் பிரதர். இது என்னுடைய போரெல்லாம் சிஸ்டர், உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க சிஸ்டர். உங்களை மாதிரி அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கிறார் ஜீசஸ். வெரி குட், வெரி குட், குட் குட். நீங்களா வாயத்தரம் சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம கிட்ட 10,000 பேர், எதிரிகிட்ட 3 லட்சம். ஆனா நம்ம பைபிள்ல படிக்கிறோம், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டு சொல்லியிருக்காரு, எங்கூட இருக்கிறான்னு போய் சண்டை போட முடியுமான்னா கொஸ்டின் தான், இல்லையா? ஆனா இந்த அரசர் என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்படல. அடுத்த நாள் சண்டைக்கு ரெடி ஆறாங்க. எப்படி தெரியுமா சண்டைக்கு ரெடி ஆறாங்க? கொயர் மக்கள்லாம் கூப்பிட்டு திருவிழா உடையணைய சொல்றார். சண்டை போட போல அவங்க. ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டார். இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. இந்த போர் உங்க போர் கிடையாது, கடவுளுடைய போர்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம போய் அங்க சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம், படையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம போய் செலிப்ரேட் பண்ண போலாம். சூப்பரா இருக்கா இல்லையா? என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? அவர் என்ன செய்யறாரு? திருவிழா ட்ரெஸ் போட சொல்றாரு. எல்லா கொயர் மெம்பர்ஸ்லாம்
ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போடுங்க. பைபிள் அப்படிதான் இருக்கு, படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எல்லா மக்களையும் திருவிழா உடை அணிய சொல்றார். எதுக்கு? போயிட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக. அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடல்களை நியமித்தார். அவர்கள் விழாச்சீருடை அணிந்து படைகளுக்கு முன்பே பாட வேண்டியது. என்ன சொல்லி பாட சொல்றாரு? ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. இந்த பர்டிகுலர் வார்த்தையை தான் சொல்றார். ஆண்டவர் நல்லவர், அவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஓகே பிரதர், ஸ்கிரீன் முடிச்சிருங்க பிரதர். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க இல்லையா? திருவிழா சீருடை அணிந்து ஃப்ரண்ட்ல, எல்லா இடத்துலையும் போர் வீரர்களை ஃப்ரண்ட்ல அனுப்புவாங்களா, இல்லை இப்போ கொயர் மெம்பர்ஸ் ஃப்ரண்ட்ல அனுப்புவாங்களா சண்டை போட போறதுக்கு? ஆனா இவர் என்ன பண்றாரு? கொயரை ஃப்ரண்ட்ல அனுப்புறாரு. இன்னைக்கு இருக்கிற நம்ம கொயரை கூட்ட எல்லாம் ஓடி போயிடுவாங்க, ஆளை கொடுப்பான்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனா அந்த கொயர் வீரர்களும் தைரியமா போறாங்க. ஏன்? ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதான் ஃபெய்த். இவங்க போறாங்க, போயிட்டு இசைக்கருவிகளோட இசை அமைச்சிட்டு போறாங்க. அங்க என்ன தெரியுமா நடக்குது? ஒரு ராஜா அங்க இருக்கிற இன்னொரு ராஜாவோட சண்டை போடுறான், 2 பேர் சாகுறாங்க. அப்புறம் 3வது ராஜா அவங்களோட சண்டை போட்டு எல்லாம் ஒருத்தர் கூட பொழைக்கல, எல்லாமே செத்து போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க? அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்னது? ஆண்டவரை போற்றுங்கள், ஓகே, அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டுல நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எதிரின்னு சொல்லப்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இந்த இஸ்ரேல்ன்றது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது, எதிரிகள் அப்படின்னு சொல்லுது தீய சக்திகளை குறிக்கிறது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எதிராக டேவில் என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, நீங்க பிரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சாத்தானுடைய ஆர்மிக்குள்ள சண்டை நடக்கும். ஏன்? சாத்தான் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிரைஸ் பண்ணும்போது தான். எப்பொழுது நீங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறீர்களோ சாத்தான் குழப்பத்துக்குள்ளாகிறான். ஏன்னா அவன் ஒரு பயங்கர பிளான் போட்டு நம்மளை பாவத்தை உள்ள வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான். நீங்க அப்போ மகிழ்ச்சியோடு சந்தோஷமா துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போகுது. என்னடா இவனை நம்ம இப்படி காலி பண்ணான்னு பிளான் பண்ணா இவன் சிரிச்சு துதிச்சிட்டு இருக்கிறான்னு அவனுக்கு ஒன்றும் புரியாது. எப்போ நீங்க அப்படி துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ எதிரிகள் அவர்களுக்குள்ளாக சண்டை போட்டு மாண்டு போவார்கள். இப்ப பிரச்சனை நேரத்துல நம்ம மகிழ்ச்சியோடு துதிப்பது நல்லதா, இல்ல ஆண்டோட்டு போய் அழுறது நல்லதா? ஆனா எத்தனை பேர் ஆண்டோட்டு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க? பைபிளுடைய சீக்ரெட் இதுதான். இததான் யாக்கோபு சொல்றாரு, ஜேம்ஸ் சாப்டர் 1:2. யாக்கோபு 1:2, சகோதர சகோதரர்களே, பல வகையான சோதனைக்கு நீங்கள் உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? அப்ப எந்திச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாட முடியணும். என்ன பிரதர், டாக்டர் கேன்சர்னு சொல்ற, நீங்க டான்ஸ் ஆட சொல்றீங்க. நம்மளால ஆட முடிஞ்சதுன்னா கேன்சர் போயிடும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அப்படிதான், அவருடைய நண்பனுடைய தந்தை ஹார்ட் அட்டாக்ல அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறார். அப்ப இவரை கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்றது கூப்பிடுறாங்க. இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அப்பானால ஒரு இடத்துல இருந்து அவசரமா போறார். அங்க போய் அவர் ஐசியூல வார்டில் வச்சு என்னென்னமோ மெடிக்கல் இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஊழியரை அவர் நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாக்டர்ஸை பெர்மிஷன் வாங்கி அந்த அறைக்கு எடுத்து சென்றார்கள். இவர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? ஓரமா நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். எப்படி வந்திருக்கும் ஃப்ரெண்டுக்கு? அடிச்சு கல்லால கொல்லான்னு ஞாபகம் வந்திருக்குமோ வராதா? அப்போ அவங்க உயிருக்கு போராடிட்டு வென்டிலேட்டர் வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? ஊழியக்காரர் டான்ஸ் ஆடுறாரு. ஸ்லோவா அப்படி டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு பாடினார். ஆனா இந்த நண்பருக்கு தெரியும் லூஸ்தனமா பண்ணுவோம் ஆனா நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால பேசாம கொஞ்ச நேரம் இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஜெபித்தார். அடுத்த செகண்ட் அவரு முழுவதுமாக குணமாக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இது உண்மையா நடந்த சம்பவம், உண்மையா நடந்த சம்பவம். நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்போம்? அவங்களுக்கு டான்ஸ் ஆட மனசு வந்திருக்குமா? அந்த ஊழியர் அந்த வார்த்தையை நம்பி அப்படியே செயல்படுறார். அதுதான் முக்கியம். நம்ம எல்லாம் கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனை வரும், நம்மளால செய்ய முடியுதா? செய்யறோமா? வார்த்தையை செயல்படுத்தும் போது நம்ம அற்புதத்தை பார்க்க முடியும். அந்த ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கையோடு செஞ்சார். கடவுள் அப்போ அவருடைய
நம்பிக்கைக்கு பதில் கொடுத்தார். அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சரியாகும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. இன்னும் நிறைய சீக்ரெட் இருக்குது நன்றி சொல்லும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாமா, இதோட முடிச்சிடலாமா? கண்டினியூ பண்ணலாம். ஓகே, குட். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களோடு இன்று நீர் பேசியதற்காக நன்றி அப்பா. பல நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் உம்முடைய மத்தியிலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பல நாட்கள் நன்றி சொல்ல தவறி போயிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் உடல் உறுப்பில் ஒவ்வொரு உறுப்பும் இயங்குவது உம்முடைய கிருபையினால். ஆனால் அதற்கு நாம் நன்றி செலுத்த தவறி போயிருக்கிறோம். ஒரு சிறிய பல்வலி என்றால் ஆண்டவரே என்று நாங்கள் உம்மிடம் வருகிறோம். ஆனால் இத்தனை வருடங்கள் எங்கள் பல்லை பத்திரமாக நீர் பாதுகாத்தீர் என்று நாங்கள் நன்றி சொல்ல தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவரே நீர் இத்தனை ஆண்டுகள் எங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறீர். இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். அதை ஒவ்வொன்றாக நினைத்து அப்பா பல மணி நேரம் உடைய பாதத்திலிருந்து நன்றி சொல்ல அந்த ஒரு நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இத்தனை வருடங்கள் நாங்கள் நன்றி சொல்ல தவறியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நீர் இன்று எங்கள் கண்களை நீர் திறந்து விட்டதற்காக நன்றி. தாவீது 3 வேளை ஜெபித்தாலும் 7 முறை அப்பா ஒவ்வொரு நாளும் துதித்தார், ஆராதித்தார் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் அவர் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இதோ உம்முடைய இதயத்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் தகப்பனே. இந்த ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி. நாங்களும் உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எல்லா வேளையிலும் நன்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.